அப்புறமா அதுலேயும் செலவு மாதிரி ஆயிட்டோம். அப்புறமா திரும்பி காலேஜ்லேருந்து நானும் வீட்டில் இருக்கிறேன். காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே ஒரு 3 வாட்டி ஃபோன் வந்துச்சு. 3 வாட்டி ஃபோன் வந்தோம். யார் சாமி ஃபோன் பண்ணாங்க, யார் பண்ணாங்க? என் பேரண்டம்மா என்னம்மா என்னடா பேரண்ட்டு கரெக்டாக வந்து 5 நிமிஷத்துல வரேன்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருமா, நானும் வந்துடுறேன்னா அப்பதான் இங்க வந்து ஊர்ல கட்டி போடுறாங்க கவர்மெண்ட்ல ஒன்று. அங்க வந்துட்டு ஒரு 3 போட்ட தண்ணி எடுத்து ஊற்றிட்டு, சரி நம்ம மகனை பார்த்தா எனக்கு ஒரே பதப்பரப்பு இருக்கும்போது நம்ம மகனை போய் பார்த்தா நம்ம இறக்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பதப்பரப்பு. எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு போயிட்டாரு. நான் நம்ம வீட்டுக்கு போறோம், வாடி வீட்டுக்கு போறோம்னா எனக்கு ஃபோன் பண்ண தெரியாது. நம்ம நாத்தனா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாத்தனா வீட்டுக்கு போனோம். அங்க போயிட்டு உட்காந்தா எனக்கு நான் மாமியை கேட்டேன், நம்ம பையன் வந்தானா, பையன் வரல. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது. ஆமா எந்த பக்கம் வருவானா, எந்த பக்கம் வருவானா அப்படின்னு போய் பையன் உட்காந்தா 7 மணியே உட்காந்தேன். அப்புறம் நாத்தனா எடுத்தாரு, அம்மா இலவச எத்தனை பக்கம் டிவியில காட்டுறாங்கன்னு எப்படி இருக்கும். ஐயோ இல்லை நான் சும்மா சொல்றேன், என் வாங்கி சத்துன்னு பண்ணான்னு பார்த்தா டிவியிலே காட்டுறாங்க சாகடிச்சிட்டு. அப்புறமா அங்கே கத்தின்னு அங்கே போனால் அங்கே நீண்டு பட்டுங்கிறான். கொஞ்சம் கூட எதுவும் சேதாரம் இல்லை. அவன் தற்கொலையே படிக்கிற கொலை தான் அடிச்சு போடாங்க. ட்ரெயினில் போயிட்டு வாட்டி ட்ரெயின் ரோட்டில் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிட்டு போயிட்டு அவர் எதுக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு. அவன் வந்து தற்கொலையே பண்ணிக்க மாட்டான், கொலை தான். இங்க அநியாயமா கொலை பண்ணி அவன் இருந்தா அந்த கேஸையே நம்ம மீண்டும் ஜெயிக்க மாட்டோம், இதெல்லாம் ஜெயிக்குவான் அப்படின்னு என் பையனை கொலை பண்ணி நான் 22 வருஷம் வேக்கல் மண் போனது என் மகனை வளர்ச்சி என் குடும்பத்தை போய் சேர்ந்தாரு. எங்களுக்கு யாரும் இல்லை. அதனால இதை வந்து ஒருத்தங்கிறான், அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தான் வரோம். யாரும் உடனே எங்களுக்கு தெரியாது சார். என் மாய நீதி வந்து என் வீட்டுக்காரருக்கு நான் ஜெயிக்கணும் தான் என் மாய கேச நான் பார்க்கணும் அது டென்ஷன் ஆயோ இறந்துட்டாரு. நானும் என் உயிரோட நீளம் அந்த கொலைய திருவிசி எனக்கு ஒரு நாய் கிடைக்கணும். உங்களை வந்து கை ஊற்றி கேட்டுதான் எனக்கு நாய் கிடைக்கணும். எனக்கு வந்து நான் உயிர் இப்போ வந்து என் மாயன் கொலைதான் பண்ணேன். கொலைதான் என் மாயன் நான் எனக்கு தெரியும். இது வந்து தற்கொலைக்கு ஒத்துக்காத எப்படி ஒத்துக்கிறேன். இவங்க பைத்தியம் ஆயிட்டான்றாங்க. நாங்க பைத்தியம் ஆயிட்டோமா, என் பையனெல்லாம் தற்கொலை பண்ணி தெரியாது, கொலைதான் சாகுபடி இதெல்லாம் சொல்லி கொலைதான். நன்றிமா. திராவிடர் விடுதலை கழகம் தோழர் கொளத்தூர் மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.